அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்தில் முதலில் மனிதன் எப்படி உருவானார் தெரியுமா? உயிரற்ற மண், அது எப்படி உயிர் பெற்றது? மலக்குகள் கேள்வி கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த மனிதன் பூமியில் கலகம் செய்ய போகிறானே. ஆனால் அல்லாஹு தாலா சொன்னான், நீங்கள் அறியாததை நான் அறிவேன். இந்த மனிதர் யார்? அவருடைய தவறு என்ன? அவரை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது என்ன? இது ஒரு சாதாரண வரலாறு இல்லை, நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் அதிசயமான வரலாறு. அல்லாஹ் இந்த உலகத்தையும் வானத்தையும் மலக்குகளையும் படைத்த பிறகு ஒரு நாள் அல்லாஹ் ஒரு பெரிய அறிவிப்பை சொன்னான். நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன். மலக்குகள் ஆச்சரியப்பட்டார்கள். யா அல்லாஹ், இரத்தம் சிந்தும் தீங்கு செய்யும் ஒருவரை உருவாக்கப் போகிறாயா? அல்லாஹ் பதில் சொன்னான், நீங்கள் அறியாததை நான் அறிவேன். அல்லாஹ் பூமியிலிருந்து மண்ணை எடுத்தான். அது சாதாரண மண் இல்லை, பலவிதமான இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட மண். அதனால்தான் மனிதர்களுக்கு பல நிறம், பல குணம். அந்த மண்ணால் ஒரு உருவம் உருவாக்கப்பட்டது. அது காலம் முழுக்க அப்படியே இருந்தது. மலக்குகள் அதை பார்த்தார்கள். அது பயமுறுத்தும் மாதிரி இருந்தது. அப்போது ஷைத்தான் இப்லீஸ் வந்து அந்த உருவத்தை பார்த்தான். அவன் அதை தட்டி பார்த்தான். இதில் உள்ளே வெறுமை இருக்கிறது. அவன் நினைத்தான், இவன் பலவீனமானவன், நான் இதை வெல்ல முடியும். ஒரு நாள் அல்லாஹ் அந்த உருவத்தில் ரூஹ் ஊதினான். அதுவே முதல் மனிதன் உயிர் பெற்ற தருணம். ஆதம் அலைஹிவஸல்லம் கண்களை திறந்தார்கள். முதலாவது அவர் சொன்னது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். அப்புறம் மலக்குகளிடம் கேட்டான், நீங்கள் சொல்ல முடியுமா? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அறியவில்லை. அப்போது ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் எல்லா பெயர்களையும் சொன்னார்கள். அதுவே மனிதனின் சிறப்பு அறிவு. அல்லாஹு தாலா மலக்குமார்களிடம் சொன்னான், ஆதமுக்கு சஜதா செய்யுங்கள். அனைத்து மலக்குமார்களும் கீழ்ப்படிந்தனர். ஆனால் ஒருவன் மட்டும் மறுத்தான், ஷைத்தான். அவன் சொன்னான், நான் தீயால் உருவாக்கப்பட்டவன், இவன் மண்ணால் உருவாக்கப்பட்டவன், நான் எப்படி இதற்கு முன் பணிய வேண்டும்? அகம்பாவம், அதுவே அவனை அழித்தது. அல்லாஹ் சொன்னான், நீ அகந்தை கொண்டாய், நீ வெளியேறு. ஷைத்தான் சபிக்கப்பட்டான். ஆனால் அவன் ஒரு வேண்டுகோள் வைத்தான், நான் மனிதர்களை வழித்தவர செய்ய அனுமதி தாருங்கள். அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். என் நேர்மையான அடியார்களை நீ வழித்தவர செய்ய முடியாது. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தனியாக இருந்தார்கள். அல்லாஹ் அவருக்கு ஒரு துணையை உருவாக்கினான். அவர்கள்தான் ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்கள். அவர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்தார்கள். எல்லாம் அனுமதி. ஆனால் ஒரு மரம் மட்டும் தடை. ஷைத்தான் வந்தான், மெல்ல பேசினான், இந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் எப்போதும் வாழ்வீர்கள். அவர்கள் சோதனையில் விழுந்தார்கள். அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். அவர்கள் உடனே உணர்ந்தார்கள், நாம் தவறு செய்தோம். அவர்கள் அழுதார்கள். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா, ரப்பனா தலம்னா அன்ஃபுஷனா. யா அல்லாஹ், நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்தோம். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் பூமிக்கு இறங்குங்கள். அங்கதான் மனிதன் வாழ்க்கை ஆரம்பம். சோதனைகள், கஷ்டங்கள், சொர்க்கத்தின் அமைதியும் அழகும் அனைத்தையும் விட்டு ஒரு நாள் ஆதம் அலைஹிவஸல்லம் மற்றும் ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். அவர்கள் கண்களை திறந்தபோது, இது சொர்க்கமில்லை, இது கடினமான உலகம். சூடு, குளிர், பசி, தாகம். முன்பு எதுவும் குறையாத வாழ்க்கை. இப்போ எல்லாம் சோதனை. அதிலும் பெரிய சோதனை என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் மற்றும் ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்கள் வேறு வேறு இடங்களில் இறக்கப்பட்டார்கள். ஒருவர் மற்றவரை காணவில்லை. ஒரு கணவன், ஒரு மனைவி ஒருவரை ஒருவர் தேடி அலையும் நிலை. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் பூமியில் தனியாக நடந்தார். ஒவ்வொரு நாளும், யா அல்லாஹ், என்னை மன்னித்துவிடு, என் தவறை மன்னித்துவிடு. அவரின் கண்ணீர் இந்த பூமியில் முதல் கண்ணீர். பல வருடங்கள் தேடல், துவா. இறுதியாக அல்லாஹ் அவர்களை மீண்டும் சந்திக்க வைத்தான், அரஃபாத் பகுதியில். அதனால்தான் அந்த இடம் அரஃபாத் சந்திப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் குடும்பமாக வாழ ஆரம்பித்தார்கள். பூமியில் முதல் வீடு, முதல் குடும்பம், மனித இனம் ஆரம்பித்தது. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் மற்றும் ஹவ்வா அலைஹிவஸல்லம் பல குழந்தைகளை பெற்றார்கள். ஒவ்வொரு முறையும் இரட்டையர்கள், ஒரு ஆண் ஒரு பெண். அந்த நேரத்தில் மனிதர்கள் மிக குறைவு. அதனால் ஒரே பிறப்பில் பிறந்தவர்கள் ஒருவருடன் ஒருவர் திருமணம் செய்ய முடியாது. ஆனால் வேறு பிறப்பில் பிறந்த ஆண் பெண் திருமணம் செய்யலாம். இது அல்லாஹ்வின் ஒரு சோதனை. ஒரு நாள் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் மக்களில் இருவர், காஃபில், ஹாபில், இவர்களுக்கு திருமணம் பற்றி ஒரு நிலை வந்தது.
காபில் விரும்பியது அவருடன் பிறந்த பெண்ணைதான். ஆனால் அது அனுமதி இல்லை. அவருக்கு வேறு பிறப்பில் இருந்த பெண் கொடுக்கப்பட்டது. இதனால் அவரின் மனதில் பொறாமை வளர ஆரம்பித்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் குர்பானி செய்யுங்கள். யாருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அவரே சரியானவன். ஹாபில் மிகச்சிறந்த ஆட்டை கொண்டு வந்தார், அல்லாவுக்காக மனசார. ஆனால் காபில் சாதாரணமான தரமில்லாதது. அவருக்கு மனம் இல்லை. வானத்திலிருந்து ஒரு தீ வந்தது, ஹாபிலின் குர்பானியை எடுத்தது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளம். காபில் கோபத்தில் எரிந்தான். அவன் சொன்னான், நான் உன்னை கொன்று விடுவேன். ஹாபில் அமைதியாக சொன்னான், நீ என்னை கொல்ல முயன்றாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன். அல்லாஹ் பயம் கொண்டவர்களிடம்தான் ஏற்றுக்கொள்வான். ஒரு நாள் காபில் தன் சகோதரனை தாக்கினான். அவன் ஹாபிலை கொன்றான். இந்த பூமியில் முதல் முறையாக ஒரு மனிதன் மற்ற மனிதனை கொன்றான். காபில் குழம்பி நின்றான். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அப்போது ஒரு காகம் மற்றொரு காகத்தை புதைத்தது. அதை பார்த்து காபில் சொன்னான், ஐயோ, நான் இந்த காகத்திற்கும் சமமாக இல்லையே. ஒரு தந்தை தன் மகன் கொல்லப்பட்டதை அறிந்தார். அவர் அழுதார். அவரின் இதயம் உடைந்தது. ஆனால் வாழ்க்கை தொடர்ந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்ற குழந்தைகளை வளர்த்தார். அவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்தார். அல்லாவை மட்டும் வணங்க சொன்னார். காலம் சென்றது. மக்கள் அதிகமானார்கள். சிலர் அல்லாஹ்வை மறந்து தவறான வழியில் செல்ல ஆரம்பித்தார்கள். அதுவே அடுத்த நபியின் வருகைக்கு காரணம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் மற்றும் ஒரு நபியோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.